ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏலியம் vlogs. இன்றைக்கி பூசணிக்காய் வச்சு ஒரு அருமையான டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான காம்பினேஷன். இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கரில் சின்ன துண்டு பூசணிக்காய், அதோட விதைகள் தோல் நீக்கி சுத்தம் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு பவுல் அளவுக்கு சேர்க்குறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன துண்டுகளாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகா நேர்பாதியாக கட் பண்ணது, ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஒரு விசில் அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். விசிலோட கவுண்டு நம்ம யூஸ் பண்ணுற குக்கரை பொறுத்தது. தேவைப்பட்டால் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பூசணிக்காய் வேகிற இந்த நேரத்தில் அரைக்க வேண்டிய பொருட்கள் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 2 சின்ன வெங்காயம், ஒரு 2-3 இலை கறிவேப்பிலை, இவ்வளோத்தையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்க்கலாம். பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி அதை நல்லா உடச்சி விடுங்க. குக்கரை மாற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு கடாயை வைக்கிறேன். கடாய் சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் நீளவாக்கில் இதே மாதிரி கட் பண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொன்னிறமாக எல்லாம் வதங்க வேண்டாம், லைட்டாக கண்ணாடி பருவம் வந்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் இருக்குன்னா அதுவே போட்டாலே போதும். ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், நல்ல காரம் உள்ள மிளகுத்தூள் சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகு சேர்த்துருக்கிறதுனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகுத்தூளும் சேர்க்குறேன். அது ஆப்ஷனல் தான். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பூசணிக்காயை இதில் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் கூட சேர்த்துக்கோங்க. இது இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போது 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. உப்பு மட்டும் எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏற்கனவே காய் வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருந்தோம், வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருந்ததுனால இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்த்து தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூட்டி இல்லைனா குறைச்சி கொடுங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும், ஏன்னா இது ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். லூஸாக இருக்கணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஓகே ஆச்சு. இந்த கடாயை மாற்றி தாளிக்கிறதுக்கு இன்னொரு கடாயை வைக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகெல்லாம் பொட்டினதும் 2 காஞ்ச மிளகாய் 2 துண்டாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது கூட நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்க்குறேன். முழு வெந்தயம்னாலும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூட ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கறிவேப்பிலை, இவ்வளோ சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு குழம்பு மேலே சேர்த்துக்கலாம். எளிமையான ஆனால் அதே நேரம் நல்ல டேஸ்டியான ஒரு சூப்பர் ரெசிபி இது. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதம் கூட மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி டேஸ்டியான இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். டில் தட் பை, டேக் கேர்.